أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபிஈன்கள் தபு தாபிஈன்கள் குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய குத்பா பேருரையின் தலைப்பு விடுமுறை நாட்களை நாம் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும். விடுமுறை நாட்கள், ஓய்வு நாட்கள் என்பது அது ஒரு நிஅமத்தாக இருக்கிறது, ஒரு பெரிய அருள்கொடை. அதிலும் நீண்ட நாள் கற்ற பின் ஒரு விடுமுறை, ஒரு சிறிய ஓய்வு. பொதுவாக மனிதனுடைய இயற்கை தன்மை ஒரு செயலை செய்துவிட்டாலோ ஒரு விஷயத்தை பேசிவிட்டாலோ ஒரு சில செய்திகளை படித்து விட்டாலோ அதற்கு பிறகு அவனுக்கு ஓய்வு தேவைப்படுகிறது. தர்வீஹ், ஒரு ராஹத். இந்த தர்வீஹ், இந்த ராஹத் என்பது மனிதனுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அப்படி கொடுக்கப்படுகிற அந்த தர்வீஹ், அந்த ஓய்வு, அவன் கற்றதை சிந்திப்பதற்கும் அவன் சொன்னதை அவனுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கும் இப்படியான ஒரு சரியான முடிவை எடுப்பதற்கு அந்த ஓய்வு அவசியமானதாக இருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடங்களில் அவர்கள் கற்ற பிறகு அவர்களுக்கு ஒரு ஓய்வை கொடுக்கக்கூடிய அடிப்படையில் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடுமுறையை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள போகிறோம்? இது ஒரு நிஅமத். இஸ்லாமிய பார்வையில் ஓய்வு என்பது ஒரு பெரிய நிஅமத். அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய அருள் கொடைகளில் ஒன்று இந்த ஓய்வு என்பது, விடுமுறை என்பது. மற்றவர்களுடைய பார்வையிலும் இஸ்லாமிய பார்வையிலும் விடுமுறை வித்தியாசப்படுகிறது. மற்றவர்களுடைய பார்வையில் விடுமுறை என்பது அவர்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு. ஆனால் இஸ்லாமிய பார்வையில் விடுமுறை என்பது ஒரு அருள் கொடை, அதிலும் மகிழ்ச்சி இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் வழங்கிய நிஅமத்தாக புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே சொல்லி காட்டுகிறார். நிஅமத்தான் மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிஅமத்தான், இரண்டு அருள் கொடைகள், மக்பூன் ஃபீஹிமா, அந்த இரண்டு அருள் கொடைகளிலும் அதிகமான மனிதர்களுக்கு ஏமாற்றப்பட்டு ஒரு இழப்பு தான் மிச்சமாக இருக்கிறது. இரண்டு அருள் கொடைகள், மனிதர்கள் அதிகமானவர்களுக்கு அதில் மிச்சம் என்ன இருக்கிறது என்றால் ஏமாற்றம் தான் மிச்சமாக இருக்கிறது. அது அருள் கொடை என்பதை புரியாமல் இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அஸ்ஸிஹத்து வல் ஃபராகு என்று சொன்னார். ஒன்று ஆரோக்கியம், மற்றொன்று ஓய்வு என்று சொன்னார். ஏன் இந்த இரண்டையும் சொல்லணும்? உலமாக்கள் பக்கம் பக்கமாக விளக்கம் எழுதுறாங்க. அஸ்ஸிஹா என்கிற ஆரோக்கியம் என்பது ஒரு மனிதனுக்கு அவசியமான ஒன்று. ஒரு மனிதன் சுறுசுறுப்பாக இருப்பதற்கும் நல்ல விதத்தில் செயல்படுவதற்கும் சீராக அவருடைய நடைமுறைகளை அமைத்துக் கொள்வதற்கும் ஆரோக்கியம் மிக பிரதானமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட நீங்க ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று சொன்னார். ஆரோக்கியத்தை கேளுங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய நிஅமத்தாக இருக்கிறது. ஆரோக்கியமா இருந்தா தான் ஒரு மனிதன் ஒரு சிறந்த மனிதனாக, முழுமையான மனிதனாக இருக்க முடியும். எனவே அது பெரிய நிஅமத். அடுத்தது ஓய்வு. அவனுக்கு ஓய்வு கிடைப்பது என்பது ஒரு பெரிய ஆரோக்கியம் தான். எப்பொழுதும் உழைத்து கொண்டே இருக்கான். ஓய்வே இல்லை என்றால் அதுவும் ஒரு வகையில் நோயை உண்டாக்கிவிடும். எனவே ஓய்வும் கூட ஆரோக்கியத்திற்கும் ஓய்வுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், இந்த ரெண்டுக்கு மத்தியில ஒரு தொடர்பு இருக்கிறது. ஆரோக்கியமாக ஒரு மனிதன் இருக்க வேண்டுமானால் ஓய்வு தேவைப்படுகிறது. ஓய்வாக இருக்கிற மனிதன் ஆரோக்கியமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த இரண்டையும் சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிஅமத்தான் என்று சொன்னார்கள். இரண்டு அருள் கொடைகள். நிறைய மனிதர்கள் அந்த விஷயத்தில் ஏமாற்றப்பட்டு விடுகிறார், நாசப்படுத்தி விடுகிறார். நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற உடம்பை கெடுத்துக் கொள்கிறார்கள். நிறைய அவர்கள்கிட்ட இருக்கிற அந்த ஆரோக்கியத்தை அனாவசியமான விஷயங்களில் பயன்படுத்திக் கொள்கிறார். ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதை அதை நல்ல வழியில் பயன்படுத்தும் போது அந்த ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. ஓய்வு என்பது அவருக்கு நிஅமத். எப்ப நிஅமத் என்றால் அது நல்ல முறையில் அந்த ஓய்வை பயன்படுத்திக் கொள்வதுதான். எனவே இந்த இரண்டும் மிகப்பெரிய நிஅமத் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே ஒரு மனிதன் இவைகளில் நல்ல விஷயங்களை செய்து அல்லாஹ்விடத்தில் உயர்வை அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்கிறான், நமக்கெல்லாம் சேர்த்துத்தான், ஃபைதா ஃபரக்த ஃபன்ஸப் வ இலா ரப்பிக ஃபர்கப் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நீ ஓய்வு பெற்றால், நபியை பார்த்து சொல்கிறான், உங்களுக்கு ஓய்வு கிடைத்தால், இதா ஃபரக்த, நீங்கள் ஓய்வு உங்களுக்கு கிடைத்து விட்டால், ஃபன்ஸப் வ இலா ரப்பிக ஃபர்கப், உங்கள் இறைவனின் பக்கம் ஆர்வத்தோடு, ரஹ்பத்தோடு, ஆர்வத்தோடு நீங்கள் இளைப்பாறி கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு ஓய்வு கிடைக்கிற பொழுது இறைவனை சார்ந்து இருக்கிற மாதிரியான செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை இப்படி முடிக்கிறார். எனவே ஓய்வு ரொம்பவும் முக்கியமான ஒரு அருள் கொடையாக இருக்கிறது. எனவே அந்த வகையில் நாம் இந்த விடுமுறையை எப்படி பயன்படுத்தி கொள்ள போகிறோம், இளைஞர்கள் எப்படி பயன்படுத்த போகிறார், அவருடைய பொறுப்பாளிகள் எப்படி பயன்படுத்தி கொள்ள போகிறார். பிள்ளைகளுக்கு விடுமுறை என்றால் பெற்றோர்கள் நல்ல வழிகாட்ட வேண்டும். அந்த விடுமுறை அவர்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிறதை அவர்கள் திட்டமிட்டு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த வழியை அவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் தங்களுடைய நேரங்களை சரியான முறையில் அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தன்னுடைய நேரம் என்பது, காலம் என்பது ஒரு ஷரஃப் என்று சொல்வார். அது ஒரு சிறப்பான ஒன்று. நேரத்தின் உயர்வை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்தில் ஒரு நொடியை கூட நான் வீணாக்கி விடக்கூடாது. அது சொற்களாக இருக்கலாம், செயல்பாடாக இருக்கலாம். எப்படியோ உங்களுடைய சொற்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் ஓய்வு நேரங்களில் வீணாக்கி விடாதீர்கள். அது மிகப்பெரிய நஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்து விடும். சென்ற காலத்தை நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் ஏற்படுகிற விளைவுகள் நஷ்டம்தான் மிச்சமாக இருக்க போகிறது. எனவே அதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரங்களை வீணாக கழிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு நேரங்களை படைக்கவில்லை.
அவனை வணங்கவும் வழிபடவும் தான் அந்த நேரங்களை அமைத்து தந்திருக்கிறான். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் ஃபுர்கான்ல 25வது அத்தியாயம் 62வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஹுவல்லதி ஜஅலல் லைல வன்னஹார, இரவையும் பகலையும் ஹில்ஃபத்தன் அல்லாஹ் சொல்கிறான், அதை மாறி மாறி அல்லது தொடராக அமைத்து கொடுத்திருக்கிறானே, அதை எதற்காக வேண்டி என்பதை அல்லாஹ் சொல்கிறான். வஹுவல்லதி ஜஅலல் லைல வன்னஹார ஹில்ஃபத்தன், இரவையும் பகலையும் அடுத்தடுத்து வருகிற மாதிரி அல்லாஹ் அமைத்திருக்கிறான் என்றால் எதற்காக, யாருக்காக? லிமன் அராத, அடுத்து சொல்கிறான் லிமன் அராத ஐயஸக்கர வ அராத ஷுக்கூரா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். எதற்கு தெரியுமா இரவும் பகலும் வருகிறது? நிறைய பேருக்கு புரியாமலே இருக்கிறது. ஏதோ இரவு வந்தா பகல் வரும், பகல் வந்தா இரவு வரும். அது ஆயாத் மின் ஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அற்புதங்கள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று நாம் அப்படியே முடித்து விடுகிறோம். ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், வஹுவல்லதி ஜஅலல் லைல வன்னஹார ஹில்ஃபத்தல் லிமன் அராத ஐயஸக்கர வ அராத ஷுக்கூரா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற பொழுது இரவை பகலை மாறி மாறி வர வைப்பதற்கு காரணம் அவனை நினைவு கூறுவதற்கும் அவனுக்கு நன்றி சொல்வதற்கும் தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இதுக்கு தான் அல்லாஹ் பகலையும் இரவையும் படைத்திருக்கான். முதல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய படைப்பின் பகலும் இரவும் படைப்பினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஐயஸக்கர் அவ் ஷுக்கூர், இந்த இரண்டும் தான். அல்லாஹ்வை நினைவு கூறுதல், அல்லாஹ்வை திக்ர் செய்தல், அடுத்தது அவன் கொடுத்ததற்காக வேண்டி நன்றி சொல்லுதல். இந்த இரண்டும் தான் இரவும் பகலும் நடப்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த நன்றி சொல்லுதல், அந்த இறைவனை நினைவு கூறுதல் என்பது அது உழைப்பாக இருக்கலாம். இறைவனை நினைவு கூறுதல், நன்றி சொல்லுவது என்பது மனைவியோடு சந்தோஷமாக இருக்கலாம். இறைவனை நினைவு கூறுதல், நன்றி சொல்லுதல் என்பது நீங்க எந்த காரியத்திலும் நல்ல காரியத்தில் ஈடுபடுகிற பொழுதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிட்டீங்க. வியாபாரம் பண்றீங்க, ஹலாலா பண்றீங்க, அது திக்ரு தான், அது ஷுக்ரு தான். எனவே இரவு பகல் மாறி மாறி வருவதற்கு அல்லாஹ் சொல்லுகிற காரணம் அவனை நினைத்து நினைத்து அவனுக்கு ஷுக்ர் செய்யுங்கள், அதற்காக வேண்டிதான். அப்படியானால் அந்த இரவு பகலில் கிடைக்கிற ஓய்வு நேரத்தை வீணடித்தால் அது பற்றி விசாரிக்கப்படுவோம். அது மிகப்பெரிய நஷ்டத்தின் பக்கம் சென்று விட்டோம் என்ற அர்த்தம். அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரங்களின் மீது சத்தியம் செய்கிறான். ஒல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, ஒல் அஸ்ர், அஸ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக அல்லது காலத்தின் மீது சத்தியமாக, ஒல் லைல், இரவு நேரத்தின் சத்தியமாக, ஒதுஹா, முற்பகல் நேரத்தின் மீது சத்தியமாக என்று இப்படி நேரத்தை கொண்டு அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? அது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த நேரத்தை நாசப்படுத்தி விடாது. அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களில் ஒன்று, அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளில் ஒன்று, அல்லாஹ்வுடைய ஆயாத்துகளில் ஒன்று. அந்த ஆயாத்துகளும் அந்த அருள் கொடைகளும் உனக்காக வேண்டி, அல்லாஹ்வை நினைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் உனக்கு வழங்கியிருக்கிறான். இதை உணர இல்லைன்னா மிகப்பெரிய நஷ்டம். அல்லாஹ் சொல்லுகிறான், யௌம யஜ்மஉக்கும் லியௌமில் ஜம்அ என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒன்று திரட்டும் மறுமை நாளுக்காக அவன் உங்களை ஒன்று திரட்டுகிற பொழுது, மறுமை நாளில் ஒன்று திரட்டப்பட்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, தாலிக்க யௌமு தகாபுன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யௌமுன் தகாபுன்கிறான் அல்லாஹ். தகாபுன் என்று சொன்னால் அது தீயவர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுக்க, ஹசாரா, மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுக்கிற நாள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தர்றாங்க. அது என்ன யௌமு தகாபுன், யௌம யஜ்மஉக்கும் லியௌமில் ஜம்அ என்று சொல்லிட்டு ஒன்று திரட்டுகிற நாள் அது யௌமு தகாபுன், அது நஷ்டத்துக்குரிய நாள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அது எப்படி நஷ்டத்துக்குரியதாக இருக்கும்? முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதுகிற பொழுது சொல்லி தருகிறார்கள், உலகத்தில் வாழுகிற பொழுது நேரங்களை வீணடித்தார்களே அவர்களுக்கு யௌமு தகாபுன், அவர்களுக்கு நஷ்டம் ஆகிரத் என்பது. உலகத்தில் வாழுகிற பொழுது சிறிய நேரத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி இல்லாமல் அது ஷைத்தானுக்காக வேண்டிய நேரங்களை கொடுத்தார்களே அவர்களுக்கு யௌமு தகாபுன், ஆகிரத் என்பது அது நஷ்டத்திற்குரிய நாளாக இருக்கிறது. யாருக்கு யௌமு தகாபுன், மறுமையினுடைய ஒன்று திரட்டல் என்பது இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது திக்ரையும் ஷுக்ரையும் விட்டார்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்வதையும் அல்லாஹ்வை நினைப்பதையும்
வீணடித்து விட்டு நேரங்களை நாசப்படுத்தி விட்டு இந்த இரண்டையும் புறக்கணித்தவர்களுக்கு யௌமு தகாபுன், மறுமை நாள், மஹ்ஷர், எல்லா மக்களையும் ஒன்று திரட்டப்படுகிற அந்த நாள் யௌமு தகாபுன், நஷ்டத்திற்குரிய நாள் என்று அறிஞர்கள் நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். எனவே மறுமையை யௌமு தகாபுனாக ஆக்கிவிடக்கூடாது, நஷ்டத்தின் நாளாக ஆக்கிவிடக்கூடாது. அப்படி ஆக்காமல் இருக்க வேண்டுமானால் நமக்கு கிடைக்கக்கூடிய விடுமுறை, நமக்கு கிடைக்கிற ஓய்வு நேரங்கள் நல்லவைகளாக மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்னுல் கைம் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவங்க தங்களுடைய மாணவர்களுக்கு சொல்லுவாங்க, நேரத்தினுடைய அருமையை சொல்லி தருகிறாங்க. இதாஅத்துல் வக்த் அஷத்து மினல் மௌத் என்று சொன்னார். நேரத்தை வீணடிப்பது என்பது மரணத்தை விட மிக கொடுமையானது. நேரத்தை வீணடிப்பது என்பது மரணத்தை விட மிக கொடுமையானது. அதற்கு காரணம் சொல்றாங்க, நேரத்தை வீணடிப்பது என்பது அது அல்லாஹ்வை விட்டும் ஆகிரத்தை விட்டும் உன்னை துண்டித்து விடுகிறது. தக்தஉக அனில்லாஹி வத்தாரில் ஆகிரா, மறுமையை விட்டும் அல்லாஹ்வை விட்டும் உன்னை அது துண்டித்து விடுகிறது. ஏன்னா நீ நேரத்தை வீணடித்து வேற எதிலையும் ஈடுபடும் போது அல்லாஹ்வை மறந்துடுறா, ஆகிரத்தை மறந்துடுறா. அதுக்கு அடுத்து சொன்னாங்க, ஒல் மௌத்து, மரணத்தை விட கொடுமை என்று சொன்னாங்களே, அது ஏன் தெரியுமா? ஒல் மௌத்து யக்தஉக அனி துன்யா வ அஹ்லிஹா என்று சொன்னார். மரணம் என்பது உலகத்தை விட்டும் உன்னுடைய குடும்பத்தை விட்டும் அது துண்டித்து விடுகிறது. அல்லாஹ்வை விட்டு ஆகிரத்தை விட்டு துண்டிக்க இல்லை தானே, உன்னுடைய குடும்பத்தை விட்டு துண்டித்து விட்டது, உலகத்தை விட்டு சென்று விட்டாய். ஆனா நேரத்தை வீணடிப்பது அப்படி இல்லையே, அல்லாஹ்வை மறுமையை விட்டு உன்னை தூரமாக்கி விடுகிறது. எனவே தான் சொன்னாங்க அஷத்து மினல் மௌத், நேரத்தை வீணடிப்பது, ஓய்வு நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம், விடுமுறை நாட்கள் உனக்கு கிடைத்ததை நாசப்படுத்தியது அஷத்து மினல் மௌத், மரணத்தை விட மிக கொடுமையானது. நீ அதை நாசப்படுத்தி விட்டார். அதைத்தான் அல்லாஹ் தாலிக தகாபுன் என்று தனது திருமறையில சொல்லி காட்டுகிறான். எனவே விடுமுறை காலங்கள் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியாக கழிப்பதில் தப்பு இல்லை, அந்த மகிழ்ச்சி அது பயனுள்ள மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அறிவுக்கும் நம்முடைய ஆற்றலுக்கும் நம்முடைய படிப்பிற்கும் அந்த ஓய்வு காலங்கள் புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு அரபு கவிஞர் இப்படி படிக்கிறார், இன்னால நஃப்ரஹு பில் அய்யாமி நக்தஉஹா வ குல்லு யௌமின் மதா ஜுஸ்அ மினல் உம்ர். அழகா சொல்றாரு, நீ என்னப்பா நாட்கள் கடந்து போவதை, நேரம் போக மாட்டேங்குது, நேரம் போக மாட்டேங்குது. நம்மள நிறைய பேர் டைம் பாஸ், நேரம் போக மாட்டேங்குது. அந்த நேரம் போகணுங்கிறதுக்காக வேண்டிதான் நிறைய கேளிக்கையில் ஈடுபடுறார். டைம் பாஸுக்காக வேண்டிதான் அவருடைய மொபைல் அவர் ஈடுபாடோடு இருக்கிறார். விளையாட்டுல நிறைய பேர் பார்க்குறோம், மொபைலை வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் பிஸியா இருக்கிறாருன்னு பார்த்தோன்னா அதில் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருப்பார், என்னத்தையோ நோண்டிக்கிட்டு அப்படியே அப்படியே அப்படியே. ஆச்சரியமா இருக்கு, ஏனப்பா உன் நேரத்தை வீணாக்குறாயே. கேட்ட டைம் பாஸ். வாகனத்தில் போகிறார், பஸ்ஸில் பிரயாணத்துல எல்லாம் பார்க்குறோம், உட்கார்ந்து ட்ரெயின்ல இதெல்லாம் பார்க்கலாம். பயனாளி அவருடைய அந்த நேரத்தை அழகான முறையில் பயன்படுத்தலாம். ஒன்று திக்கரில் பயன்படுத்தலாம், படிப்பதில் பயன்படுத்தி கொள்ளலாம், ஃபிக்கரில் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒன்றும் இல்லைன்னா கொஞ்சம் உட்கார்ந்து அப்படியே தூங்கிக்கிட்டே போகலாம். ஆனால் எடுத்து ஏதோ பண்ணி கொண்டு இருக்கிறார். சரி, என்னதான் செய்கிறாருன்னு பார்த்தா அதில் உட்கார்ந்து ஏதாவது விளையாடி கொண்டு இருக்கிறார். நான் சொல்றது மற்றவர்களை சொல்லவில்லை, அது நமக்கு தேவையும் இல்லை. ஆனால் நம்மவர்களையே நான் சொல்லுகிறேன், உன்னுடைய நேரத்தை வீணாக்கிற. கேட்ட டைம் பாஸ், இவ்வளோ நேரம் போகணுமல்ல, அது நேரம் போகத்துக்காக. அதுக்கு தான் இந்த அரபு கவிஞர் சொன்னார், இன்னால நஃப்ரஹு பில் அய்யாமி நக்தஉஹா வ குல்லு யௌமின் மதா ஜுஸ்அ மினல் உம்ர். நேரம் போகட்டும் என்று நீ எத்தனையோ கேளிக்கையில் ஈடுபடுகிறாயே, புரிந்து கொண்டாயா மனிதா? வ குல்லு மதா, ஒவ்வொரு நேரமும் கடந்து போவது என்பது ஜுஸ்அ மினல் உம்ர், உன்னுடைய ஆயுளிலிருந்து ஒரு பகுதி, ஒரு ஜுசு போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். புரிந்துக, உன்னுடைய ஆயுளிலிருந்து ஒரு சில நேரங்கள் அது சென்று விட்டது, கடந்து விட்டது என்று புரிந்துகள். அப்படியானால் உன்னுடைய ஆயுள் இருந்து ஒரு நிமிடம் வீணாக கடக்கிறது என்றால் அது உனக்கு நஷ்டம் இல்லையா? தாலிக யௌமு தகாபுன். அதுதான் அல்லாஹ் சொல்றார், நஷ்டம் பாவிகளுக்கு மறுமை நாள் நஷ்டத்திற்குரிய நாள், ஹசாராவுடைய நாள் யௌமு தகாபுன்.
அடுத்து அந்த கவிஞர் சொல்கிறார், ஃபஅமல் லினஃப்ஸிக கப்லல் மௌத்தி முஜ்தஹிதா ஃபஇன்னம ரிப்ஹு வல் குஸ்ரானு ஃபில் அமல் என்று சொல்கிறார். மனிதா, அமல் செய்வா, அமல் செய். அமல்னா நமக்கு எல்லாம் அமல்னு தெரிஞ்சா என்ன தெரிஞ்சிருக்குன்னா, அமல் செய்யா இபாதத்தை சொல்றாரு, தொழுதுகிட்டே இருக்க சொல்றாரு போல தெரியுது. அப்படி அல்ல. அமல் என்றால் நல்ல காரியத்தில் ஈடுபடுன்னு அர்த்தம். அது ஏதாவது இருக்கட்டும், நல்ல காரியத்தில் ஈடுபடு, நல்ல விஷயத்தை பேசிட்டு நல்லதை படிய, அது உனக்கு நன்மைதான. நல்லதை படி. ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு போங்க பயணத்துல, அதை படிக்க, அதற்கென்று நேரத்தை ஒதுக்குங்கள். எனவே சொல்கிறார், மனிதா, மரணத்திற்கு முன்னாடி நல்ல அமலை செய்து கொள். முஜ்தஹிதா, நல்ல முயற்சி செய். புரிந்துகொள், லாபமும் இருக்கிறது, நஷ்டமும் இருக்கிறது. ஃபில் அமல், நீ செய்கிற வேலைகளில் லாபமும் இருக்கிறது, நஷ்டம் இருக்கிறது. எனவே லாபமும் நஷ்டமும் இருக்கிற ஒரு காரியத்தை நீ செய்கிறாய் என்று சொன்னால் எவ்வளவு கவனமாக செய்ய வேண்டும். நான் செய்வதெல்லாம் லாபம் என்றால் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் செய்கிறதில் லாபமும் நஷ்டமும் இருக்கிறது என்றால் எவ்வளவு கண்காணிப்போடு செய்ய வேண்டும், எவ்வளவு விழிப்புணர்வோடு செய்ய வேண்டும், எவ்வளவு அக்கறையோடு செய்ய வேண்டும். ஒரு சிறிய நேரத்தை கூட வீணடிக்க கூடாது என்கிற கருத்தில் அல்லவா செய்ய வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான கவியை நமக்கு அறிஞர்கள் நேரத்தினுடைய அருமை அதை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய நேரத்தில் ஒரு பகுதியை வீணடிக்கிறேன் என்றால் என்னுடைய ஆயுளில் ஒரு பகுதி சென்று கொண்டிருக்கிறது என்கிற அந்த கவலை மட்டும் நம்மிடத்தில் இருந்தால் போதும். இப்னுல் கைம் ஜௌசி ரஹிமஹுல்லா அடுத்து சொன்னாங்க, அஸ்ஸனா ஷஜரா, புரிந்துகொள், வருடம் என்பது ஒரு மரம் மாதிரி. ஒஷுஹூர், மாதங்கள் என்பது ஃபுரூஹா, அதனுடைய கிளைகள் மாதிரி அல்லது வேறு மாதிரி. ஃபுரூ, அதனுடைய வேர்கள் மாதிரி. ஐயாம், நாட்கள் என்பது அதனுடைய கொப்புகள் மாதிரி. நேரங்கள் என்பது நேரங்கள் என்பது இலைகள் மாதிரி. இப்பொழுது உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு நல்ல மரம், நல்ல கொப்பும் நல்ல கிளைகளும் நல்ல வேரும் நல்ல செழிப்பா பசுமையா இருக்குது. உன் கையில கொடுத்தாச்சு, என்ன செய்ய போகிறாய்? அழகா கேட்கிறாங்க அந்த அறிஞர். அப்படியான ஒரு மரத்தை உன்னுடைய கையில் கொடுக்கப்பட்டு உன்னுடைய பராமரிப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன செய்வாய் நீ? வீணடிக்காமல் அந்த மரத்தை நல்ல முறையில் அதற்கு கொடுக்க வேண்டிய உரங்களையும் தண்ணீரையும் கொடுத்து நல்ல அதை உன்னுடைய உழைப்பை கொடுத்தால் நல்ல பழங்களை பறிப்பாய். ஆனால் அதுல கொண்டு போய் வெந்நீயையோ அல்லது ஆசிட்டையோ நீ ஊற்றினால் என்ன நடக்கும்? அழகா அந்த அறிஞர் சொல்லி காட்டுகிறார். இவ்வளவு கொப்பும் நல்ல அழகான பசுமையும் அடர்ந்த வேர்கள் விட்ட மரத்தை உன் கையில் கொடுக்கப்படுகிற பொழுது நீ தப்பாக பயன்படுத்தி கொண்டால் அதனுடைய பயன்கள் எப்படி இருக்கும்? ஒன்றுக்கும் உதவாததாக அந்த மரம் ஆகிவிடும். இதான்ப்பா அழகா விளக்கிட்டாங்க. இவ்வளவுதான். காலங்களும் நாட்களும் நேரங்களும் என்பது உன் கையில் கொடுக்கப்பட்ட ஒரு அடர்த்தியான மரத்தை போன்றது. அதை சரியாக பயனுள்ளதாக பயன்படுத்திக்கொள். இப்னுல் கைம் ஜௌசி பெரிய அறிஞர், மாணவர்களுக்கு சொன்ன உபதேசம். அதைத்தான் இங்கு நம்ம மாணவர்களாக இருக்கிற நம் அனைவர்களுக்கும் இப்னுல் கைம் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த அறிவுரை மிக சிறப்பானதாக இருக்கு. அதனால நேரத்தை வீணடித்து விடார்கள். பேச்சிலையும் கேளிக்கையிலும் கூத்துகளிலும் வீணான விஷயங்களை சொல்லி நேரத்தை வீணடிப்பது என்பது யௌம தாலிக யௌமு தகாபுன் அல்லாஹ் சொல்வதை போன்று ஆகிரத் ஒரு நஷ்டத்திற்குரியதாக மாறிவிடும். எனவே அவைகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து விடுமுறை நாட்களை நல்ல முறையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு திட்டமிட்டு நல்லவைகளை பேசுகிற மாதிரி, சொல்கிற மாதிரி, படிக்கிற மாதிரி, நல்லவைகளை அறிந்து கொள்கிற மாதிரி அவர்களை உருவாக்குவோம். ஒவ்வொரு நேரங்களும் நிமிடங்களும் நம்முடைய ஆயுள் காலமாக இருக்கிறது. ஆயுள் காலத்தில் நல்லதை விதைத்தால் ஆகிரத்தில் நல்லதை அறுவடை செய்யலாம். அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தில் ரப்புல் ஆலமீன் நாம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون.
அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, சிறப்புக்குரிய பெற்றோர்களே, இந்த விடுமுறை நாட்களை நம்முடைய பிள்ளைகள் நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு நீங்கள் அவசியம் ஆலோசனை சொல்ல வேண்டும். பிள்ளைகள் சொல் கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிடாதீங்க. பெரும்பகுதி பெற்றோர்களுக்கு ஆர்வம் இருக்குது, புள்ள எப்படி போயிட்டானு கேட்டால் புள்ள சொல் கேட்கல அப்படிங்கிறாங்க. இது என்ன? இது சொல் கேட்கல என்பது உங்க பெற்றோர்களாக இருப்பதற்கு நான் அதை தாண்டி வார்த்தைகளை சொல்வதற்கு விரும்பவில்லை. நம்ம தகுதியா இருக்கிறோமான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லி தருகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும். இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. நம்ம அடிக்கடி கேட்கறது தான், கூ அன்ஃபுஸக்கும், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் நரக நெருப்பெழுது அல்லாஹ் நம்ம மீது கடமையாக்கிட்டான். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய ஆலோசனையை கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் கடமையாகிட்டான். கூ அன்ஃபுஸக்கும் வஹ்லீக்கும் நாரா, நரக நெருப்பிலிருந்து உங்களை மட்டுமல்ல. நீங்க நினைக்கிறீங்க நம்ம இபாதத் செய்றோம், புள்ள கேட்க மாட்டோம், எப்படி ஒளிஞ்சிட்டு போறோம், நாளைக்கு உணர்வான் அப்படிங்கிற மாதிரி கடந்து போய் விடாதீர்கள். அல்லாஹ் சொல்றான், உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தினர்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது உங்கள் மீது கடமை. ஒன்ன மட்டும் நரகத்திலிருந்து தப்பிப்பதற்கு நீ முயற்சி செய்துவிட்டு பிள்ளைகளையோ குடும்பங்களையோ கண்டுகொள்ளாமல் இருந்தால் அதை பற்றி விசாரிக்கப்படுவோம். அப்ப நம்ம சொர்க்கத்துக்கு போறதே அது நிச்சயம் இல்லாமல் ஆகிவிடும். எனவே கூ அன்ஃபுஸக்கும் வஹ்லீக்கும் நாரா, உங்களுடைய பிள்ளைகளுடைய விடுமுறை நாட்கள் நல்லதாக இருக்க வேண்டும் என்கிற ஆலோசனைகள் கொடுங்க. விடுமுறை காலங்களில் அவர்கள் மார்க்கத்தை படிப்பதற்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. பள்ளிக்கூடம் தான் லீவு விட்டு இருக்கிறாங்க, அங்க கற்றுக் கொடுக்கறதெல்லாம் நம்ம பிள்ளைகளை பெரிய தர்பியத்தாக்கக்கூடிய கல்வி கொடுக்கப்படையில் அடிக்கடி நம்ம சொல்லி இருக்கிறோம். அங்க படிச்சுட்டு வர்றவன் தான் லஞ்சம் வாங்குறான், அங்க படிச்சுட்டு வர்றவன் தான் அசிங்கப்படுத்துகிறான், அங்க படிச்சுட்டு வர்றவன் தான் இரக்கமற்றவனாக இருக்கிறான். எனவே அந்த படிப்பு அதையெல்லாம் கொடுக்கல. அதனால அந்த படிப்பு வேணான்னு சொல்றேன்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த படிப்பு தேவை இருக்கிறது. எனவே நம்முடைய பிள்ளைகள் அந்த படிப்பை நல்லா படிக்கட்டும், உயர்ந்த பதவிகளுக்கு போகட்டும். அதோடு நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி உள்ள இருக்கணும், கல்வில இருக்கணும். ஈமானியை சார்ந்த ஒரு மருத்துவராக இருக்கணும், ஈமானை சார்ந்த. அதனால தான் ஈமானை சார்ந்த விட. இப்ப எப்படி ஆகி போயிட்டாங்கன்னா, மருத்துவர் என்று சொன்னா இஸ்லாத்தை பேசக்கூடாது. அவர் டாக்டர் எப்படி இஸ்லாத்தை பேசுவார்? மருத்துவர், பெண் மருத்துவராக முஸ்லீமாகி ஒரு பெண் மருத்துவராக வரணும்னு ஆசைப்படுறோம். இஸ்லாமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் மருத்துவராக இருந்தா ஹிஜாபு போடக்கூடாது. புரிஞ்சுக்கிறீங்க? இப்படிதான் ஒரு வகையான ஒரு நிலை மக்கள்கிட்ட இருக்குது. அவர்கள் என்ன நினைக்கிற, பிறருக்காக பார்க்கிறான். நான் மருத்துவரா இருக்கிறேன், ஒரு பெண் டாக்டரா இருக்கிறேன், ஹிஜாபை போட்டு மக்களுக்கு நல்ல இப்படி இது பண்ணி முகத்தையெல்லாம் மறைச்சிட்டு, அல்லது முகத்தை மட்டும் திறந்து, ரெண்டு கருத்து இருக்குல்ல, முகத்தை மூடுதல் திறந்து வச்சுக்கிட்டே பேசுவோம். திறந்துகிட்டு நல்ல ஹிஜாபை போட்டு இந்த பகுதியெல்லாம் தெரியாம, முடியெல்லாம் தெரியாம அப்படி உட்கார்ந்து பேசுனா மக்கள் கேட்க மாட்டாங்க. முஸ்லீம் பேசுறான்னு அப்படின்னு அப்படி கேட்காட்டா போயிட்டு போறாங்க. உன்னுடைய ஈமான விடுறதா? உன்னுடைய ஹிஜாபை கழட்டி வீசி விட்டு நீ அப்படி என்ன ஆலோசனை சொல்ல விட? நான் கற்பனையா சொல்லிட்டு போவையில பார்க்கிறோம். முஸ்லீம் மருத்துவர்கள், பெண் மருத்துவர்கள், அவர்களுடைய லட்சணங்களை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப என்ன ஆகிறது? அவர்களுக்கு ஒழுங்கான கல்வியை கொடுங்க. அவளுக்கு நம்முடைய ஹிஜாப் என்பது என்னது, உயிரோடும் ரத்தத்தோடும் கலந்தது அப்படின்னு உணர்வை ஊட்டி, அப்புறம் அவ எந்த பதவிக்கு போட்டுமே, பெரிய பதவியில் இருந்தாலும் கூட தன்னுடைய ஹிஜாபை கழட்டி வீச மாட்டாள். எங்க இருந்தாலும் சரி, ஐநா சபையில பேச விட்டாலும் ஹிஜாபோட நின்று பேசுவாள். காரணம், அவருக்கு நாம் சிறு வயதில் ஊட்டிய ஈமானிய அந்த சிந்தனை. ஏனென்றா அவ மருத்துவ படிக்கும் போது அங்க இதை சொல்லி கொடுக்க மாட்டார். இதை கழட்டிட்டு வான்னு தான் சொல்லுவாங்க. முடிஞ்சு போனா எல்லாத்தையும் கழட்டிட்டு வாம்பாங்க. இப்படிதான் ஒரு நிலைதான் இன்னைக்கு உள்ள கல்விகள். அதனால அந்த கல்வியை குறை சொல்லியோ அதை படிக்காம புறக்கடிங்கன்னு சொல்றதோ அது மடமைத்தனம் என்பதை நான் புரிந்து வைத்து தான் பேசுகிறேன். தப்பா புரிஞ்சுக்கிற கூடாது. அதே சமயம் இந்த விடுமுறை காலங்களில் நாம் கொடுக்கிற ஈமானிய கல்வி கண்டிப்பாக அவர்களுடைய எந்த மேல் படிப்பு படித்தாலும் அவர்களுடைய ஈமானை இழக்காம அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார். அதனால அஹ்லாக்கை உருவாக்கும். எது? இந்த விடுமுறை காலங்களில் நீங்கள் கொடுக்கிற ஈமானிய கல்வி நல்ல பண்பாடை அவர்களுக்கு கொடுக்கும், தீனியத்தை நல்ல கொடுக்கும், நல்ல தீனியத்தோடு வாழ வேண்டும் என்கிற, தீன்தாரியாக இருக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை கொடுக்கும். நல்ல நடைமுறை சுலுக்குன்னு சொல்லுவாங்களே, குலுக்கு சுலுக்கு தீன் என்கிற இப்படிப்பட்ட ஒரு நல்ல நடைமுறையை அது கொடுக்கும், பண்பாட்டை கொடுக்கும்.
அறிவு சார்ந்த இஸ்லாமிய அறிவு சார்ந்த அந்த அடிப்படைகளை அவர்களுடைய உள்ளங்களில் அது அப்படியே உணர்வோடு அது கடந்து விடும். இந்த கேள்வி மறந்துடாது. இது சாதாரணமா நினைக்கிறோம். விடுமுறை காலங்களில் தீனியாத்து படிப்பு இருக்கிறது, அது சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அவர்களுக்கு பண்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதில் இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை. எனவே திட்டமிடுதல், லீவ் விடுமுறை எப்படி கழித்து கொள்ள விடும், திட்டமிடுங்கள். அழிவின் பக்கம் பாவத்தின் பக்கம் நம்முடைய பிள்ளைகள் சென்று விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். விடுமுறை விட்டாச்சு, ஒரே தூக்கத்திலே கழிச்சது. சில பிள்ளைகள் இருப்பாங்க, ஹைரும் இல்லை ஷர்ரும் இல்லை, அதுல எந்த பயனும் இல்லை. ஷர்ருக்கும் போக மாட்டான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதுல ஒரு வகையில சந்தோஷம் தான். அவன் ஷர்ருக்கு போக மாட்டான். அடுத்து என்ன, தூக்கத்திலே கழிக்கிறான். அர் ரஹ்மான் ரஹீம், தூக்கத்திலே கழிச்சிடறான். அதுல என்ன பயன் இருக்குது? எனவே உங்களுடைய நேரங்களை தூக்கத்தில், நீண்ட தூக்கங்கள். இன்னும் சில பேர் பகலெல்லாம் தூங்குறான், இரவெல்லாம் சுத்திக்கிட்டு போறான். பள்ளிக்கூடம் இல்ல வீட்டில், அல்லது சின்ன பிள்ளைகளா இருந்தா இரவெல்லாம் ரொம்ப தாமதமாக தூங்குறது. இதெல்லாம் பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும். அப்ப அவனுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும். மனுஷனை பொறுத்தவரை ஓய்வுண்டு இருந்துட்டாலே அவனுடைய சிந்தனை தப்பா போயிடும். அதனால அந்த ஓய்வை ரொம்ப மெல்லிய அளவில் உண்டான ஓய்வாகத்தான் ஆக்கி கொள்ளணும். அதுக்கு வேற வேலையை கொடுத்துடணும். வேலை இல்லாட்டாலும் அவன் தப்பு செஞ்சிருவான். எனவே கோடைக்கால பயிற்சி முகாம்கள் அங்கங்க நடத்தப்படுகிறது. கல்வி சார்ந்த முகாம்கள், அக்கீதா சார்ந்த முகாம்கள், அதுக்கு நம்ம பிள்ளைகளை அனுப்பி வைங்க. கல்லூரி படிப்பை தொடரக்கூடியவர்களாக இருக்கிற மாணவர்களை அனுப்பி வைங்க. குறிப்பாக ஆயிஷா சித்திகா கால அப்படி கோடைக்கால பயிற்சிக்கான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மாதிரியான பயிற்சி கூடங்களுக்கு அனுப்பி வைங்க. குர்ஆனை மனனம் செய்யறதுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு திட்டமிடுதலை கொடுங்க. ஒரு சிறிய அளவுக்கு ஒரு ஜுஸ் 2 ஜுஸ் மனப்பாடம் பண்ணிக்கிறவாங்க. முராஜா செய்யறதுக்கு கொடுங்க. தஜ்வீதை படித்துக் கொள்வதற்கு, தஜ்வீதோடு தான் குர்ஆன் ஓதுவது என்பது வாஜிபு இல்லை. மஹ்ரஜ் தப்பு இல்லாம ஓதுறது அதான் வாஜிபு. எது வாஜிபு இல்லை? தஜ்வீதோடு ஓதுனுங்கிறது கடமையெல்லாம் ஒண்ணு இல்லை. தஜ்வீது இல்லாம ஓதலாம், ஆனா மஹ்ரஜோட ஓதணும். மஹ்ரஜ் கண்டிப்பா இருக்கணும். ஆனால் தஜ்வீதோடு ஓதுவது ரொம்ப சிறந்தது. எனவே நம்முடைய பிள்ளைகள் தஜ்வீது இல்லாம இருந்தால் அதை படித்து கொடுப்பதற்கு இந்த நாட்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். அதே மாதிரி ஹதீசுகள், சின்ன சின்ன ஹதீசுகளை மனனம் செய்வதற்கு அவர்களை தூண்டுங்கள். அறிவை வளர்ப்பதற்குண்டான பாடங்கள் என்ன இருக்கோ அதையெல்லாம் படிக்க சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க திட்டமிடுதல். உங்களுக்கு சொல்லுகிற இந்த செய்திகள்லாம் திட்டமிட்டு பிள்ளைகளுக்கு அதையெல்லாம் சொல்லிக் கொடுங்கள். அதே மாதிரி எங்கேயாவது பயணம் போகிறீங்கன்னு சொன்னா, பயணம் போறதுல தப்பு இல்லை, குளிர்ச்சியான இடங்களுக்கு செல்வதில் தப்பு இல்லை. ஹலாலான அனுமதிக்கப்பட்ட அந்த மாதிரியான இடங்களாக இருக்கட்டும். அங்க போய் வீணான தப்பான விளையாட்டுகளில் ஈடுபடுற மாதிரியான பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். உடல் பயிற்சி சார்ந்த அது மாதிரியான விஷயங்களை இந்த ஓய்வு காலங்களில் பிள்ளைகளுக்கு கொடுங்க. எனவே அவர்களை இப்படி நல்ல அறிவு சார்ந்தவர்களாகவும், வீரம் சார்ந்தவர்களாகவும், மார்க்க சார்ந்தவர்களாகவும், நற்பண்புடையவர்களாகவும், இஸ்லாமிய உணர்வோடு இருக்கிற அப்படிப்பட்ட கல்விகளை கொடுக்கிற இப்படியான முகாம்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை விடுமுறை காலங்களில் அனுப்பி வையுங்கள். இவைகளெல்லாம் விடுமுறை காலங்களை நல்ல முறையில் அவர்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்ப சொன்னதெல்லாம் பிள்ளைகள் கேட்பாங்கிறதல்ல, பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் பொறுப்பாளிகள் மீது கடமையா இருக்கு. புள்ள சொல்லி கேட்க மாட்டேங்கிறான், அதனால தூங்கிட்டு போறான், என்ன ஒரு மாசம் தான் தூங்குவான், தூக்கிட்டு போட்டோம் அப்படின்னு நாசமாக்கிறாதீங்க. இப்ப நம்ம தூங்க விட்டோம்னா அந்த பிள்ளைகள் அப்படியே வரும்போது ஓய்வு உண்டாலும் அவனுக்கு எப்படி மனநிலை உருவாயிருந்தா உளவியல் ரீதியாக அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டுரும். லீவ் உண்டா நல்லா தூங்கணும். இப்ப பிள்ளைகள் அப்படித்தானே புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடையாது, வாரம் பாக்குறோமா இல்லையா? வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பிள்ளைகளுடைய மனநிலையில என்ன தெரியுமா? நல்லா தூங்கணும், நல்லா எந்திரிச்சு 12 மணிக்கு நல்ல தொழுகையாளி குடும்பங்களாக இருந்துச்சுன்னா அந்த லொகர் தொழுகைக்கு சுபு தொழுதுட்டு படுத்துருவாங்க. அப்புறம் லொகர் தொழுகைக்கு எந்திரிச்சு அப்புறம் தான் அவங்க பசியாருவாங்களா சாப்பிடுவாங்களா எல்லாம் தெரியாது, ரெண்டையும் சேர்த்து ஜம்மு செஞ்சிருவாங்க, முடிஞ்சு போய். அல்லது லொகர் சாப்பாடு 3 மணிக்கு மேல 4 மணிக்கு மேல ஆக்கிக்கிறார். அப்ப என்ன மனநிலை பிள்ளைக்கு உருவாயிட்டுன்னா லீவுன்னா தூங்குறது. அப்படி இல்லை, எப்பவும் வளமையா நீங்க தூங்குற நேரத்தை மாற்றம் செய்து விடாது. அது மருத்துவர்களை கேட்ட அழகா சொல்லுவாங்க, உடலை பாதிக்கிறது மட்டுமல்ல, உங்களுடைய கல்பு செத்து போயிடும். இஸ்லாமிய பார்வையில் உங்களுடைய கல்பு செத்து போயிடும், உங்களுடைய கல்பு மரணம் அடைந்து விடும். கல்பு செத்து போயிருச்சுன்னா ஈமான் இருப்பதற்கு இடம் இல்லை. கல்புல உள்ளம் என்பது சாதாரணமானதல்ல, உள்ளம் என்பது ஈமானியுடைய இல்லம். அதை சாகடிச்சிடாதீங்க. அதிகம் தூங்குவதனால் உன் கல்பு செத்து போகிறது. எனவே இவைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும். விடுமுறை காலங்களை பிள்ளைகளுக்கு நல்ல
அழகான முறையில் நல்ல இஸ்லாமிய முகாம்களுக்கு அனுப்பி அந்த பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுங்கள். பெரிய அளவில் அவர்களுக்கு அழுத்தங்களை கொடுத்துறாரு. சில பேர் என்ன பண்ணாரு, லீவு அவனுக்கு கிடைக்கிறதே விடுமுறை, அதுல உட்கார்ந்து இன்னும் படிங்கிறது. அப்படி இல்லாம அவனுடைய ஆர்வத்தை கொடுக்கிறோம். அல்ல ஒரு புத்தகத்தை வீட்டில் புத்தகங்கள் இருக்கா இல்லை, இந்த புத்தகத்தை முழுசா படிச்சு முடிச்சு அதை பற்றியான ஒரு குலாசாவை உங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுங்களேன். இப்படி நிறைய என்னை விட நீங்க அதிகமா சிந்திப்பீங்க. எனவே சிந்தித்து நம்முடைய பிள்ளைகளுடைய விடுமுறையை நாசப்படுத்தி விடாமல், அவர்கள் தப்பான வழிகளுக்கு சென்று விடாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய நேரத்தை பரக்கத்தாக்குவானாக. அந்த நேரங்களை நல்ல விதத்தில் செலவழித்து நாளை மறுமையில் ஒன்று திரட்டப்படுகிற அந்த காலத்தில் நாம் அனைவர்களும் வெற்றி உள்ளவர்களாக அதான் நமக்கு லட்சியம், அதுதான் இலக்கு. அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல கூட்டத்தை ரப்பல் ஆலமீன் நாம் அனைவர்களும் சேர்த்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதுக்குருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ